பொதுமக்கள் யாரும் தயவுசெய்து என்ன தப்பா நினைக்காதீங்க. அப்படியே நீங்க என்னுடைய பேச்சால உங்களுக்கு யாருக்காவது காயமடைஞ்சீர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், உங்களுக்கு அது தப்பா தோணுச்சுன்னா தயவுசெய்து என்ன மன்னிச்சிடுங்க. ஆஸ் அ டாக் லவரா வந்து உங்க ஒப்பீனியன் மட்டும் சொல்லுங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஓகே, ஆனா அங்க போனா என்ன சரியா பேசவே விடல. நீங்க பார்த்த எபிசோட் வந்து ஒரு சினிமா தான், எல்லாரும் கட் பண்ணி ரியாக்ஷனோட போட்டிருக்காங்க. சோ இதனால வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்காக பேச வந்தவங்க எல்லாமே இன்னைக்கு ட்ரோல் செய்யப்படுகிறாங்க. நான் பேசினதே வேற, அவங்க எடிட் பண்ணி போட்டதே வேற. வீடியோவை வெளியிட்டு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்த வடவா கோபி, நான் வேணும்னு எதையுமே பேசல, அப்படி உங்களை காயப்படுத்தியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க என்று பொதுமக்களிடம் பகிரங்கமாக கேட்ட மன்னிப்பு. எல்லாருமே பார்த்தது ஒரு எடிட்டட் எபிசோட். இந்த மாதிரி ஒரு எபிசோட போடுவாங்கன்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. மக்கள் நீங்க வந்து தயவு செய்து புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட் பண்ணி ஒரு சென்சேஷனல் இஷ்யூவை வந்து ஒரு வன்முறையை தூண்டுறாங்களோ அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய சந்தேகத்துக்கான ஒரு விஷயமா இருக்குது. அதனால ஒரு பாதிக்கப்பட்டவங்களை வச்சு ஒரு நிகழ்ச்சி பண்றது, அதுவும் ஒரு ஸ்பான்சர்ட் நிகழ்ச்சியை பண்றது எந்த விதத்துல நியாயம்?